அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல இனிமையான நாள். ஆம், ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கின்ற பொன்னான, அழகான, இனிமையான நாள். இந்த நாளில் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், என் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் என் இதயபூர்வமான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த புத்தாண்டு வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு தினம் நம்மால் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த புத்தாண்டு தினத்துல நாமெல்லாம் என்ன ஒரு பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வைக்கிறோம் கேட்டா, எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தியாக வேண்டும். காரணம், சென்ற ஆண்டு நாம பிரார்த்தனை செஞ்சிருப்போம். என் தொழில்ல வெற்றி அடையணும், சமுதாயத்தில் புகழ் அடையணும், குடும்பத்தில் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும், நாட்டில் விவசாயம் பெருகணும், தொழில் வளம் சிறப்படையணும், பருவமழை குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரணும், இயற்கை பேரிடர்பாடுகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் இயல்பாக, இனிமையாக, இயற்கையோடு சேர்ந்த நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும், ஆரோக்கியத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் உலக மக்களுடைய கூட்டு பிரார்த்தனையாக அமைந்தது. இந்த வருஷமும் நாம அத்தனை பேரும் இணைந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் சாந்தியும் சமாதானமும் பெற்று ஒற்றுமையுடன் வேறுபாடுகள் கலைந்து இனிமையாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், பேரோடு புகழோடு வாழ வேண்டும், அடைய வேண்டிய வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ஆண்டு நம் அனைவருடைய கூட்டு பிரார்த்தனையாக அமைகிறது. நண்பர்களே, நாம் இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகிற போது நாம் என்ன செய்கிறோம்? வழக்கமா நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், உறவினர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். நம்ம வீட்டில் இந்த காலண்டர் அப்படிங்கிற ஒன்றை வீட்டில் மாட்டுவோம். காலண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை. அந்த காலண்டருங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் நாட்காட்டி அப்படின்னு பேர். அந்த நாட்காட்டி அல்லது காலண்டர் என்று அழைக்கப்படுகின்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியில கேலண்டருக்கு என்ன பெயர்னா கலண்டே என்று பெயர். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கேலண்டரை இருக்கிற தாளை எடுப்போம். அப்ப நமக்கு என்ன தெரியுது? நம் வாழ்க்கையில ஒரு நாள் சென்று விட்டது. நேற்று நம்முடைய இலக்கு என்ன? அந்த இலக்கு நிறைவேறியதா? நிறைவேறியது என்றால் அடுத்த இலக்குக்கு போகணும். நிறைவேறலன்னா இன்றைய நாள் அந்த இலக்கை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆதலால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இலக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆங்கில இலக்கியத்தில் அல்ஃப்ரட் லார்டு டென்னிசன் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கார். அவர் இந்த புத்தாண்டை பற்றி ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டால், ஓல்டு ஆர்டர் சேஞ்சஸ், ஓல்டு ஆர்டர் சேஞ்சஸ் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ என்று. அதாவது, கடந்த ஆண்டு சென்று விட்டது, புதிய ஆண்டை நம் கையில் கொடுத்துவிட்டு. கடந்த ஆண்டு சென்று விட்டது. எப்படி சென்றிருக்கிறது என்று கேட்டால், புதிய ஆண்டை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது.
கடந்த ஆண்டில் நாம் சாதிக்க முடியாதவற்றை, பெற முடியாத வெற்றியை, அடைய முடியாத ஆரோக்கியத்தை இந்த ஆண்டு நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையைத்தான் இந்த ஆண்டு கொடுக்கிறது. நம்ம வீட்டில் தீபம் ஏத்துறோம்ல, அந்த தீபத்திலேருந்து வர்றது வெறும் வெளிச்சம் கிடையாது, நம்பிக்கை என்ற ஒரு ஒளி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை என்ற ஒரு ஒளியை அந்த தீபம் நமக்கு கொடுக்கிறது. சர்ச்சில் சரியா இரவு 12 மணிக்கு அந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது மணி ஓசை ஒன்று கேட்கும். அந்த மணி ஓசையை நாம் வெறும் சத்தம் என்று நினைக்கக்கூடாது. நம் வாழ்க்கைக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கை என்று நாம் நினைத்து நம்முடைய எதிர்பார்ப்பை இந்த சர்ச்சில் கொடுக்கின்ற மணி ஓசை வெற்றியை கொடுக்கின்ற மணி ஓசையாக, வெற்றி மணி ஓசையாக, ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற ஓசையாக, நம் இருண்ட வாழ்க்கை அகன்று வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு ஓசையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை பெறுவதுதான் புத்தாண்டு தினத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. மேலும் ஆங்கில இலக்கியத்தில் சார்ல்ஸ் லாம்ப் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, நியூ இயர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ காமன் பர்த்டே அப்படிங்கிறார். பொதுவாக நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து பிறந்திருக்கின்ற புத்தாண்டை கொண்டாடுறோம் மகிழ்ச்சியோடு. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பை இந்த ஆண்டு இறைவன் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் சிறந்த நாளாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த பெருமையை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். பசித்த வயிறு இனிமேல் இந்த சமுதாயத்தில் இல்லை என்ற ஒரு நல்ல வார்த்தை நம் காதில் கேட்க வேண்டும். சமுதாயத்தில் ஆரோக்கியத்துடன் அனைவரும் வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் வெற்றி ஓசையாக ஓங்க வேண்டும் என்று நாம் கூட்டு பிரார்த்தனையாக அனைவரும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய என் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.